இந்தியா எந்த படைக்கு வந்து ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கடற்படைக்கு தான் அவங்களுடைய ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய சப்மரைன்ஸ் பில்டிங்லேருந்து நமக்கு நவீன கப்பல்களை வாங்குவதிலிருந்து நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நவீன ஏவுகணைகளை நம்மளுடைய கடற்படையில் வந்து இணைக்கிறதுலேருந்து தொடர்ச்சியாக இது எல்லாமே வேகம் எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நமக்கு இந்த கடல் வழியாகவும் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ரீசனும் தான் அதில் அடங்கியிருக்கு. ஸோ நாம் எந்த அளவுக்கு வேகமாகவும் சரி அதே டைமில் நிதானமாக காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதிலிருந்து மிக தெளிவாக தெரியுது. இந்த பதிவோட இறுதியா ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம்தான். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது மீண்டும் இந்தியா வசம் வருவதற்கான நாள் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை. இதற்கான காலம் கனிந்து விட்டது. சர்வதேச சூழல் வந்து விட்டது. 2028ஆம் ஆண்டு உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னா அந்த இந்தியாவோடு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் மிக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.